கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படாதே என்கிற தலைப்புகளிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட வேதாகமத்திலே 365 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறத கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதன்படி ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. இன்றைக்கும் கூட கலக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு கூட இருப்பீங்கன்னா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாய். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பயப்படாதே என்கிற தலைப்பில் 11வது பயப்படாதே என்கிற தலைப்பில் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை போன பயப்படாதே என்கிற தலைப்பிலேயே நம்ம தியானித்தோம். இப்பவும் கூட இதிலேயே இந்த அதிகாரத்தில் 2 பயப்படாதே என்கிற வார்த்தை வருகிறதுனாலே நம்ம தொடர்ந்து அதனுடைய பின்னணியை பார்த்துவிட்டு நம்ம இந்த வசனத்தை தியானிக்கலாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், கிதியோனின் நாட்களிலே 7 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு விலகினதினால், விக்கிரகங்களை ஆராதித்ததினால் தேவன் மீதியானியர் கையில 7 வருடம் ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 6வது வசனம். மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், சமாதானமின்றி மிகுந்த நெருக்கப்பட்டார்கள். அதாவது ஏற்கனவே சொன்னது போல சாப்பாடை வாயில் எடுத்து வைக்க போகும்போது எப்படி தட்டி விடுவாங்களோ அது போல அவங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் அவங்க அழித்து விட்டு போனதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி கண்டிக்கிறதையும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 11வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் வந்து, வேதாகமத்திலே கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பதம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். திரித்துவத்தின் 2ஆம் நபராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அதனால பாருங்க, அந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். பாருங்க, அந்த கர்வாலி மரத்தின் கீழ் உட்காருகிற அனுபவம் கூட பரலோகத்துல ஆண்டவர் இருக்காம இந்த ஜனங்களோடு கூட துன்பத்தையே சகிக்கிறவராய், என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது நான் அங்கே எப்படி இருக்கிறது, அவர்களோடு நானும் கலந்து கொள்ளுகிறேன், அவங்களுடைய கஷ்டத்துல நானும் கலந்து கொள்ளுகிறேன் என்பதற்கு அடையாளமாகவே அவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் குறிக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய கஷ்டத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தண்டிக்கும் போதும் ஆண்டவருக்கும் ஒரு வருத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதே போல அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பாருங்க, கோதுமை களத்துல போரடிக்கணும், ஆனா கோதுமை களத்துல போரடிச்சா அந்த மீதியானியர் வந்து பிடுங்கி கொண்டு போய் விடுவார்கள்ன்றதுக்காக இவங்க அந்த கோதுமை களத்திலிருந்து திராட்சை ஆலையில அவ்வளோ சீக்கிரம் அந்த மீதியானியர் டக்குன்னு அந்த திராட்சை ஆலைக்கு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த திராட்சை தோட்டங்களை எல்லாம் அழித்ததினால அங்க வர முடியாதுங்கிறனால இவன் அங்க அவர்களை ஏமாற்றி அங்கிருந்து நைட்டோட நைட்டா ஆலைக்கு எடுத்துட்டு வந்து ஒரு சுறுசுறுப்புள்ளவனாய் அங்க ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்கிறதை பார்க்கிறோம். இதை பார்த்த கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, அவன் பயந்து ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறான், ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். சில நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலை வைத்து நம்முடைய பலத்தை வைத்து நாம் கணக்கிடுவோம், ஆனா ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகிறத பார்க்கிறோம். கிதியோன் அவரை பார்த்து, ஆண்டவனே, நீங்க கர்த்தர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் எதுக்கு நடக்குது, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்க, இவன் தேவன் கூட இல்லைங்கிறது அவனுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. அற்புதங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த ஜனங்கள் தான் ஆண்டவரை கைவிட்டாரே தவிர ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார், இவர்களுக்கு உதவி செய்ய இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் இவர்களை கைவிடவே இல்லை. அதுதான் உண்மை. அப்ப கிதியோன் பாருங்க, இதுல இன்னொரு வார்த்தையை நீங்க கவனித்தீங்கன்னா, கர்த்தர் எங்களோடே இருந்தால் எங்களுக்கு நேரிடுவானேன், எங்களை எகிப்திலிருந்து அப்படின்னா பொதுவாய்
எல்லாரையும் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற ஒரு பொதுநல மனிதனாய் இந்த கிதியோன் இருக்கிறதுனால தேவன் அவனை இந்த மீதியானியர் இடத்துல ரட்சிக்கிற ஒரு ஊழியத்தை கிதியோன் இடத்துல கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ இந்த பலத்தோட போ, மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி 14வது வசனத்துல சொல்லி அனுப்புகிறார். நான் சிறியவன் சொல்லி என் 5வது வசனம், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் சொன்னதுனால, ஆனாலும் நீ சிறியவன் சொல்லாத, உனக்குள்ள நான் இருக்கணும், நான் உன் கூட இருக்கேன். 16வது வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர் முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தா 1000 என்ன லட்சம் என்ன எவ்வளோ ஜனங்க வந்தாலோ கர்த்தரும் நாமும் சேர்ந்தாதான் மெஜாரிட்டி. அவர்கள்லாம் நம்மை காட்டிலும் குறைவானவர்கள், நம்மோடு இருக்கிறவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலிசா சொன்னது போல அவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தரும் நம்மும் சேர்ந்தாவே ஒரு மெஜாரிட்டி. எவ்வளோ பெரிய ஜனங்க வந்தாலும் நம்ம மெஜாரிட்டியா இருப்போம். அவன் அப்படிப்பட்ட தேவன் நாம் கூட இருப்பேன்னு சொல்லி கிதியோன் இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னும் கிதியோனுக்கு தன்னோடு பேசுகிறவர் தேவன் தானா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. ஒரு அடையாளத்தை நீங்க காண்பிக்கணும். 18, நான் உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கிதியோன் போய் வெள்ளாட்டு குட்டியும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியும் ஒரு கூடையில வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தான் நம்மிடத்துல வந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். ஒரு போஜன பலியை செலுத்துகிறான். அந்த போஜன பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அது அக்கினியில சுட்டரித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். அப்பொழுது கிதியோன், அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். எப்போதுமே பழங்காலத்து வழக்கம் ஒன்று, ஜனங்கள் தேவனை முகமுகமாய் கண்டால் செத்து போவோம் என்கிற பூர்வ கால ஒரு நம்பிக்கை இருந்தது. அதன்படியா இந்த வார்த்தையை இந்த கிதியோன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதற்கு 23, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம். அவன் பயத்தோடு திகிலோடு இருக்கிறான். ஒரு புறம் பாருங்க, நெருக்கப்படுகிறார்கள், நெருக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து கஷ்டத்தோடு கூட ஒரு புறம் வாழ்கிறார்கள். ஆண்டவர் முதலாவது அவனுக்கு தேவை சமாதானம். அவனுக்கு பய விலகிறத காட்டிலும் முதல்ல அவனுக்கு தேவை சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் அவனுடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவருடைய அந்த சமாதானத்தை கொடுக்கிறார் பாருங்க. அப்புறம் பயத்தை நீக்குகிறார். பயப்படாதே அப்படின்னு சொல்லி, நீ சாவதில்லை, நீ என்னை பார்த்தனால செத்து போயிடுவேன்னு சொல்லி பயப்படாத, நீ சாவதில்லை என்று சொல்லி ஆறுதலாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்க சமாதானத்தை இழந்து ஏதாவது ஒரு நெருக்கத்தில் இருந்து சமாதானத்தை இழந்து காணப்படலாம். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே. ஹல்லேலூயா. லூக்கா 24:36 வாசிக்கிறோம். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. சமாதானம் என்ன? இளைப்பாறுதல், அமெரிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, இப்படி அநேக வார்த்தைகள் சமாதானத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 119, 165, மிகுந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஏசாயா 26:3 பார்க்கிறோம், பூரண சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். அடுத்தது 3வது பிலிப்பியர் 4:6-7, மேலான சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அதே போல 5வது ஏசாயா 48:18, நதி போல பாயும் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து அது எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் 15:27 சொல்லப்படுகிறது,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கலக்கத்தோடு நெருக்கத்தின் மத்தியில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. உங்களுக்கு சமாதானம், தேவன் உங்களுக்கு சமாதானமாய் இருப்பார். உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது, நிம்மதியானது, ஒரு சந்தோஷமானது. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கும் பாருங்க, அதற்கப்புறம் கிதியோன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். தேவனே சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை அங்க வைக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமா இருப்பார். ஆதலால் நீங்க பயப்படாதீருங்க. எவ்வளவு பெரிய நெருக்கமா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து, இந்த பலன் போது உங்களோடு அவர் இருந்தால் இந்த பலத்தோடு நீங்க போலாம், இந்த பலத்தோடு வேலை செய்யலாம், இந்த பலத்தோடு நீங்க எல்லா காரியங்களையும் செய்யலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து சமாதானத்தை பெருக பண்ணி, எப்படி சாலமோன் நாட்கள் அமைதியா இருந்த காலங்களிலே பட்டணங்களையும் அரண்மனைகளையும் கட்டினார். ஆசா சமாதானமா இருந்த காலங்களிலே அநேக பட்டணங்களை கட்டினது போல உங்களுக்கும் சமாதானத்தை கொடுத்து உங்கள் குடும்பங்களையும் கட்டுவார். ஆதலால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.